வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசியல்ல தாமரை மலர வித்திட்ட திருக்கோவிலூர் சுந்தரம் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சு வராங்க. பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாநிலம் முழுவதும் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. யார் இந்த பிரபல அரசியல்வாதி, அவருக்கு என்னாச்சு, அவர் எப்படி இறந்து போனார்னு சோசியல் மீடியாவில் பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த முன்னோடிகளில் ஒருவர், அந்த கட்சியினுடைய தொடக்க கால தூண்கள்மான திருக்கோவிலூர் சுந்தரம் அவர்கள் தனது 103வது வயதில் இன்று ஏப்ரல் 19ஆம் தேதி திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய மறைவு தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக பாஜக தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் பாஜக என்ற கட்சி மக்களிடையே அறியப்படாத காலத்திலேயே அதனுடைய கொள்கை பட்டி தொட்டியெங்கும் கொண்டு சேர்த்தவர் தான் சுந்தரம் அவர்கள். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் எல்கே அத்வானி போன்ற தேசிய தலைவர்கள் தமிழகம் வரும்போது அவர்களின் இந்தி மற்றும் ஆங்கில உரைகளை அப்படியே தத்துருவமாக தமிழில் மொழிபெயர்த்து மேடை பேச்சில் ஒரு புதிய இலக்கணத்தை படைத்தவர் தான். அவரது கணீர் என்ற குரலும் தெளிவான மொழிபெயர்ப்பும் தேசிய தலைவர்கள் எண்ணங்களை சாமானிய மக்களுக்கும் எளிதில் புரிந்து கொள்ள உதவியாக இருந்தது. கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த அவர் தற்போதைய தலைமுறை பாஜகவினருக்கு ஒரு ஆசானாக பார்க்கப்படுகிறார். திருக்கோவிலூர் சுந்தரம் அவர்கள் மறைவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது பாஜகவுடைய மூத்த தலைவர் இருந்தது. அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக என்று ஆலமரமாக வளர்ந்து நிற்பதற்கு விதை போட்டவர்களின் சுந்தரம் ஐயா மிக முக்கியமானவர். அவரது மறைவு கட்சிக்கு மட்டுமல்ல தமிழக அரசியலுக்கே ஒரு பேரிழப்பு என பாஜகவினர் உருக்கமாக தெரிவித்திருக்கிறாங்க. 103 ஆண்டுகளாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அரசியல் சகாப்தத்தின் பயணம் இன்றோடு நிறைவு பெற்றது என்று மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு பாஜகவினுடைய தொண்டர்கள் நிறைய பேர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இணையதளத்தின் வாயிலாக இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.